இப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2:47 ஆகுது. 2:47 நான் போய் சேர்றதுக்கு 3 மணி 2 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் கேரேஜ் கொண்டு தான் வந்திருக்கோம். நம்ம நண்பர் மஸ்பீட பைக்கு வந்து முன்னாடி வந்து காற்று குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை யூடியூப்பில் போடலாம் தானே, பிரச்சனை இல்லையே. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்குறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட். எஸ்சிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு ரைடு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த வித்தியாசமான ரைடு வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கொஞ்சம் கிட்ட தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் வந்து 11 கிலோமீட்டர் வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:47 ஆகுது. 2:47 நான் போய் சேர்றதுக்கு 3 மணி 2 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி நம்ம கூகுள் மாத்தாச்சி வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த தான் போகிறோம். ஸோ நீண்ட நாள் பிறகு அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தில் வந்து மிச்ச நாளை பிறகு நான் ட்ராவல் பண்ண போகிறேன்ன்றது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 2007-8 மட்டும் ட்ராவல் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அடிக்கடி வந்து எப்போ நான் லீவ் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த டைம் வந்து அங்கேயே போயிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து அந்த இது இல்லை, அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வாகனம் இல்லை. ஏன் நான் இப்படி உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி என்ன ஒரு ட்ராவல் வந்து ஓட்டிதான். ஸோ அந்த வாகனம் இல்லை. ஸோ அதால் வந்து அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம் போயிட்டு. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நாம் அந்த வாகனம் தான் வேறு ஒரு இடத்த இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி தான் போகணும். அங்கே தான் போய் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து பெஸ்ட் ஆகி நம்புகிறேன். ஸோ டைம் ஒன்று இருக்கு, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போகணும். டைம் ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அங்கே போக வேண்டி வரும். ஸோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 3:30க்கு அங்கே நிற்கணும் நாங்கள் வந்து. ஸோ அதுக்கிடையில் நம்மளோட கூகுள் மாத்தாஜி வந்து 3:02க்கே நம்ம அவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்பா இருந்தோம் டைமுக்கு போய் சேருவோமா அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதே மாதிரி இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் வந்து ட்ராவலிங், அதே மாதிரி வ்ளாகிங், அதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து கண்டிப்பாக வரும். ஃப்யூச்சர்லேயும் வரும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும் என்பதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இவ்வளோ காலமும் எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப 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 நன்றி. இன்னமும் உங்களுடைய மோட்டிவேஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் கேரேஜ் கொண்டு தான் வந்திருக்கோம். நம்ம நண்பர் மஸ்பீட பைக்கு வந்து முன்னாடி வந்து காற்று குறைஞ்சிருச்சு. ஸோ அதை செக் பண்ணிட்டு என்ன காற்றடிச்சிட்டு தான் போயிருக்கிறாரு. பார்ப்போம் என்னென்று. காற்றடிச்சாச்சு நம்ம நண்பர் மஸ்பி வந்து. ஸோ காற்றடிச்சிட்டோம். இப்போ வந்து கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டிகிட்டு 8,004 கிலோமீட்டரும் 3:08க்கு தான் நான் போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. காரணம் என்னென்னா நம்ம இடையில் வந்து இந்த பெட்ரோல் அடிக்கிறது நின்ட்டோம். நாம் இல்லை, நம்ம நண்பர் மாஸ்டியும் அதே மாதிரி முர்ஷிதும் பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வண்டி அவருக்கு வெயிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நண்பர் மஸ்பீட பைக் வந்து காற்று காணாமல் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு வரது தான் இந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம எப்படியும் 3:30க்கு தான் அங்கே நிற்கணும். ஸோ கவலைப்படுத்த வரல, பொறுமையாகவே போய்க்கலாம். யாருப்பா நீ ரோங் சைட்டில் வர? இப்படியெல்லாம் வித்தியாசமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கவனமாக தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வெதரை வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்பவே கொளுத்துது, வெயில் பார்த்துது உங்களுக்கு எரிய முடியல.
டீஷர்ட்டை போட்டு எரிக்க முடியல, முந்தளவுக்கு பத்துது. கொளுத்திக்கிட்டு இருக்கு வெயில் வந்து. எப்படி இருக்குன்னா மார்னிங் வந்து நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி ரைட் போயெல்லாம். ஏன்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை பெய்யும், திடீரெண்டு மேகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. மேகமெல்லாம் வந்து திடீரெண்டு மழை பெய்யும். அப்பயும் நம்மளோட நண்பர் மஸ்பீகோடு எடுத்திருந்தார். நண்பா போகிறையா, மழை பெய்யும் போலேக்கு நம்மளை போக விடாது போலேக்கு அப்படின்றாரு. சொன்னால் பார்ப்போம் நண்பா அப்படின்னு. ஒரு 2 hours கழித்து வந்து வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கொளுத்துது. இப்போ அந்த வெயில்ற இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 10 உடம்புலலாம் வந்து படக்குள்ள வந்து ரொம்பவே பத்துது. ஸோ இந்த வெதர் கண்டிஷன் வந்து ரொம்பவே வெயிலாக தாங்கிக்குது. பட் என்ன விஷயம் பண்ண அதில் ஹைலைட் என்னென்னா ட்ராவல் பண்ணக்குள்ளே பைக்கில் போயிட்டுக்குள்ளே நமக்கு அந்த 10 கொஞ்சம் குறைவாக தான் காட்டுது. பட் இந்த காற்றுப்படாத இடங்களில் வந்து வர்ற வெயில் தான் ரொம்பவே பத்துது. இன்னையும் நம்ம பெக் பேக் போட்டிருக்கிற இடத்துல வந்து முதுகில் பெக் பேக் போட்டிருக்கிறதால அந்த இடம் ரொம்பவே வேர்த்துட்டுக்குது. ஸோ இன்றைக்கி நான் இப்படி எடுத்துட்டேன்னா ரொம்பவே சந்தோஷம். இல்லை கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகிக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராங்குளத்துக்கு வந்துட்டோம். இதான் வந்து கிராங்குளம். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ அடிக்கும். இந்த இடங்களில் வந்து கவனம் போகணும். அப்பப்போ மாடுகள் வந்து க்ளோஸ் பண்ணும். ரீசெண்டாக வந்து நம்ம நண்பர் கூட எக்ஸிடென்ட் பட்டிருந்தார். இடத்துல வந்து மாடல் வந்து குறுக்க இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கவனமாகவே போய்க்கணும். ஓகே, இந்த ரைட்டில் வந்து மாறணும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரைட்டில் வந்து மாற வேண்டியிருக்கு. ஸோ வந்து ப்ரோ போகட்டும். ஆஹா, ஓகே. ஒரு வாடியாக அந்த வழிக்கு வந்து ஏறிட்டோம். இதான் வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கான ஒரு வழி வந்து. ஸோ நாம் இன்றைக்கு போகிற இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பலந்துறை தான். அம்பலந்துறை ஃபெரிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அம்பலந்துறை ஃபெரிக்கு தான் இந்த வழியால் போக வேண்டி இருக்குது. ஸோ இந்த வழியால் போனால் நம்ம அங்கால போகிறதுக்கு அந்த ஆற்ற கடக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட ஏரியா வந்து ஃபெரியாக தான் இருக்கும். காரணம் என்ன, இந்த இடங்களில் வந்து இன்னும் பாலம் போடுபடலை. ஸோ பாதை தான் இருக்குது. ஸோ பாதையில் வந்து நம்ம மண்முனையில் வந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மரங்களை பார்க்கக்கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய மரங்கள், பழைய மரங்கள் நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய நூற்றுக்கணக்கான வருஷத்துடைய அந்த என்ன சொல்கிறேன் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வரைக்கும் மரங்கள்ற வரலாறுகளை பார்த்தீங்கன்னா பாதி இருக்கு. அப்படியே அந்த மரம் நிற்கிது. எவ்வளோ கொக்குகள் பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக ஆகிது பார்க்குறது. இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஆகிக்குது. கொக்குகள் வந்து நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு கொக்குகள்னு சொல்லி போட்டு. ஸோ நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம போய் சரி எப்படி என்ன வேணுன்னு பார்த்துட்டு வருவோம். வெரி பார்க்குறதுக்கு ஒரு ஓப்பனான பிளேஸை வந்து ஃபுல்லாகவே பறவைகள்ற அட்டகாசங்கள் தான் அதிகமாக இருக்கும் போல விளங்குது. இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இது பார்க்குறதுக்கு. வியூ எல்லாம் வந்து ஆட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபெரியில் வரதுக்கு வந்து. ஸோ இந்த இடத்துல இருந்தால் வந்து அந்த பாதைக்கு போகலாம். ஸோ இங்கே தான் அந்த பாதை வந்து நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கால சைட்டுக்கு போகிறது தான் அந்த பார்த்தீங்கன்னா பாதை வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இங்கே வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாமான்கள் இங்கே வந்து குறிப்பாக வந்து இந்த வழியால் போகிறதுக்காக வேண்டி பார்த்தீங்களா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாதையில் போகிறதுக்கு. ஸோ என்ன விஷயம் வேண்டாம், இந்த பாதையில் போகிறதுக்கான நோக்கம் வந்து இந்த இடங்களில் பாலம் இல்லை. ஸோ இந்த ரோட்டுக்கு போகிறேன்டா ரொம்பவே தூரம் சுற்றி போகணும். கல்முனையிலேருந்து அங்கால போகணும். கல்முனையில் கல்வாஞ்சிகுடியிலேருந்து அப்படி இங்கே வரணும். இல்லாட்டி இங்கே மண்முனையால் சுற்றி இந்த இடத்துக்கு வரணும். அது ரொம்பவே தூரம் என்னத்தால் இது வந்து இலகுவான வழி வந்து. ஸோ இது எப்போ பாலம் போடுவாங்க தெரியா. பட் கண்டிப்பாக போகிற டைமில் வந்து வெயில் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். போகிற வழி விட்றா மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்துட்டு இங்கே தான் வந்து லேண்டாக போகுது.
நான் நினைக்கிறேன் வந்து இந்த லேண்ட் ஆகிறது வந்து காற்று டைமில் வந்து ரொம்பவே கஷ்டமாகி நினைக்கிறேன். காரணம் என்ன, அந்த காற்றுக்கு வந்து தண்ணியில் வந்து அடையல் விழும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது, சின்ன சின்ன அடையல். ஸோ அந்த டைமில் வந்து பைக்கில் நகர்க்கிறது ரொம்பவே கஷ்டமாகி நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் செய்கிறதா வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதையும் கேட்டிருந்தோம். கண்டிப்பாக வந்து வாகனங்களில் போக்கில் வந்து நிறையவே பஸ்ஸில் போகிறோம்னா அங்கே வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் தான் சொன்னாங்க. ஸோ ஃப்ரீ பஸ்ஸில் போனால் இதான் வந்து பாதை புறப்படக்கூடிய நேர அட்டவணை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாதையில் போகிறதுக்குண்டே வந்து அந்த தங்கு மடம் வந்து அமைச்சு வச்சுக்கிறாங்க. இதான் வந்து தங்க மடம் வந்து ஸோ பாதையில் போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக வேண்டிய இது வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து புறப்படுறதும் மாலையில் வந்து புறப்படுறதும் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகிது. இதெல்லாம் நினைக்கிறேன் வயல் காணியல் முன்னாடி செஞ்சுருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கிடக்குது. ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம் கூட. இது வந்து ஒரு சைட்டில் வந்துட்டு சென்டர் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதை விட சைட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது ரொம்பவே ரிஸ்க் கிடைக்கும். லேஸில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் போயிடும். இவன் பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கேட்டிருந்த ஒரு சில கேள்விகள் வந்து பட் நம்மளோட கோப்ரோ தான் கவுத்துடுச்சு அந்த டைம் பார்த்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் எல்லோரும் வந்து பெரிய வந்து விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து போனால் ஒரு வகையில் வந்து ரொம்பவே தண்ணிக்குள்ள வந்து தண்ணியை தாண்டி போகிறது ரொம்பவே நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் ஆகிக்கலாம். அடுத்தது வந்து இடங்களில் வந்து இந்த இந்தியாவில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து போகிறதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், அந்த பாதைகள் அதாவது பாலமில்லா காரணத்தால் வந்து சுற்றி போக வேண்டியிருக்கும். ஒன்று வந்து மண்முனையாலையும் இல்லாட்டி வந்து களுவாஞ்சிக்குடியாலையும் போக வேண்டியிருக்கும். கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட மண்முனை வந்து வாரத்துக்கு 27 கிலோமீட்டரும் களுவாஞ்சிக்குடியாலேருந்து வாரத்துக்கு
26 ஆல்மோஸ்ட் வந்து 27 கிலோமீட்டர் வந்து ஆகும். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் 34லேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் வந்து 40 நிமிஷம் வந்து இதிலேயே வேஸ்ட் ஆகிடும். கூடவே ஃபியூலும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த சின்ன ட்ராவலிங்கால் வந்து இந்த சின்ன ஒரு ஃபெரியில் வந்து நீங்கள் அங்கே பயணம் பண்ணதால் வந்து நம்முடைய நேரம் வந்து குறையும். அடுத்தது வந்து போகக்கூடிய தூரம், அதே மாதிரி ஃபியூலுக்கான செலவு வந்து ரொம்பவே குறையும். ஸோ அதான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து ஒரு இலவச சேவைன்றதால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி இங்கே வராங்க. அதே மாதிரி வந்து இந்த சேவை வந்து மட்டுப்படுத்தி தான் வச்சுக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் காலையிலேருந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த சேவை வழங்குறாங்க என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் வந்து. ஸோ காய்ஸ், கண்டிப்பாக வந்து நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்படியான ஒரு அழகையில் வந்து ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து யாருமே அமைச்சு தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லேசில் வாழ்க்கையில் வந்து கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு ரிவரை வந்து க்ரோஸ் பண்ணுறது வந்து பாதையில் நிறைய மக்களோடு வந்து சந்தோஷமாக வந்து யாருன்னு முகம் தெரியாதாக்களோட வந்து ஒரு பாதையில் வந்து நம்ம க்ரோஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து. நிறைய முகங்களை பார்ப்போம், அவங்களோட ஃபீலிங்கில் என்ன மாதிரி இருக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த பறவைகளுடைய அட்டகாசங்கள் ரொம்பவே நல்லா பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ், முடிஞ்சது ப்ரோ. நம்மளோட இன்ஜின் ரூம் கிடைக்கிற ப்ரோவோட பேசிட்டு அதே மாதிரி ஒரு காரத்துக்கு நான் சான்ஸ் அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன மாதிரி இதில் வந்து எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறான்றதை நான் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்ட் ஆகிட்டு. ஸோ திருப்பி ஒருக்கா கேட்டு பார்ப்போம் ப்ரோ என்ன மாதிரி நான் வீடியோவில் போடையா இன்க்ளூட் பண்ணியா. ஸோ தானே வருது. ஸோ ஃபெரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து. ஸோ 10 நிமிஷமும் 12 நிமிஷம் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபெரி வந்து ஆரம்பிச்சதுல 12 நிமிஷம் ஆகுது. ஸோ க்ளோஸ் பண்ணி தான் ஆகிக்கிறோம். ஸோ காரணம் என்னென்னா ஒரு இன்ஜினெல்லாம் இவ்வளோ பெரிய இரும்பு கேடரை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 50 நிமிஷம், அதுவும் 40 ஹவர்ஸ் இன்ஜின் இதில் தான் ரன் பண்ணிட்டு இருக்குது. சரி காய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன் இடத்துக்கு. லேண்டிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஐயா தூங்குறாரு, இதமான காற்று வரதால தூக்கம் போகுது போல ஐயாக்கு. பறவையில் பார்த்தீங்களா எப்படி பறக்குதுன்னு. கண்டிப்பாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஆற்றை கலந்து போகிறதுன்றது வந்து நீங்கள் பே பண்ணி தான் போட்டு அல்லது ஏறி போக வேண்டியிருக்கேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி வந்து மண் பாலத்தில் வந்து போடப்பட்ட இந்த பாதையில் நிறைய வாட்டி போவேன். அடிக்கடி வந்து லீவ் எடுக்க டைமுக்கெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ அந்த மண்முனை பாலம் வந்து போட்டு மிச்சம் நாளாகிட்டதால் பாதை எங்கே இருக்குன்னு தெரியல. கடைசியாக எந்த இடத்துலாம் பாதை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வெவா பார்த்தீங்களா, வந்து லேண்டாக போகிறது பார்த்தீங்களா. ஸோ நம்ம சென்டருக்கு வந்துட்டோம். லேண்டிங்கை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி எப்படி வந்து நிப்பாட்ட போகிறாங்க, அந்த இது வந்து எப்படி அந்த இதில் வந்து லேண்டாக போகிறது பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம சென்டருக்கே வந்துட்டோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இவர் தான் வந்து இந்த பாதையை வந்து கொண்டு வந்தார். ஐயா 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 அண்ணன் கொஞ்சம் நில்லுங்க. உங்களை யூடியூப்பில் போடலாம் தானே? பிரச்சனை இல்லையே. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்குறேன். அப்போ அதை கேட்டது நான் ரெக்கார்ட் பண்ணல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரியான்ட்டு. எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து? இந்த தரவுக்கு வந்து ஒரு வருஷம் நாங்கள் மண்டலம் 3 வருஷம். இதில் வந்து 1 வருஷம் என்ன? ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் சலிச்சிக்காமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார். ஸோ பிரச்சனை என்னென்னா, நான் கோப்ரோ பிரச்சனை பண்ணிச்சா இல்லை நான் என்னால் பிரச்சனை வந்துச்சான்னு தெரியல. நான் வந்து சவுண்ட் கிளியர் ஆகிக்கணுன்றதுக்காண்டி ஹெல்மெட்டுக்கு அந்த கோப்ரோட மைக்கை கழட்டினேன்னா நான் அடாப்டரை வந்து ரிமூவ் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதால் தான் வந்து ஆடியோ கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகலை போல். கிளியராகனு சொல்கிறதுக்கு ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. அதால் வந்து நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாலாம் கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து பதில் தந்தார். அதே மாதிரி இங்கே வந்து 1 இயராக வந்து பெரிய ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படியே பேசிக்கிட்டு நம்மளோட எஸ்சிஎஃப் சார்பை வந்து ஒரு சில கிஃப்ட்டும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதான் வந்து நம்ம வந்த ஃபெரி வந்து. ஸோ இந்த இன்ஜின் வந்து 40 ஹார்ஸ் இன்ஜின். இந்த இன்ஜினை வச்சு தான் நம்மளோட இதை வந்து பேலன்ஸ் பண்ணி வராங்க. ரொம்பவே பெரிய விஷயம் வந்து இதை பேலன்ஸ் பண்ணி வரதுன்றது. ஒரு இன்ஜினில் வந்து அதுவும் சைட்டில் இருக்கிற இன்ஜினுக்குள்ளே ரொம்ப பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். கடலுக்கு போகிறாங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் வந்து. அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளால் மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண இயலும். அதே மாதிரி பறவையில் பார்த்தீங்க ரொம்பவே சூப்பராகி பார்க்குறதுக்கு இப்படி கூட்டமாகவே பறந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாரதில்லை. காரணம் வந்து இங்கே போயிட்டு என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறது. பட் உண்மையான விஷயம் சொல்லட்டா, இங்கே தான் வந்து நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. இப்படி பறவைகளை வந்து பார்க்கக்குள்ள மைண்டில் இருக்கக்கூடிய அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த இதெல்லாம் வந்து மறந்துடுவோம், நம்மளே மறந்துடுவோம். ரொம்பவே சூப்பராக இது. காற்றை வந்து பார்த்தீங்கன்னா வளமே வந்து காற்று தான் பேசுவோம். காற்றை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கூலான ஒரு காற்றாகி கிளைமேட் ஆகி வரக்குள்ளையெல்லாம் ரொம்பவே வெளுத்து வாங்கினுச்சு. வெயில் வந்து இப்போ வந்து வெயிலும் காட்டுதில்லை இந்த காற்றடிக்கிறதால. ஸோ இதான் நம்ம ட்ராவல் பண்ணி இவ்வளோ சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து சேர்த்துருக்கிறாங்க. ஸோ அவரோட பேட்டி வீடியோவை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பலாந்துறையால் வந்து போயிட்டுருக்கிறோம். அம்பலாந்துறையிலேருந்து அப்படியே நம்ம மண்முனை போய்த்தான் நம்ம அப்படியே காத்தாங்குடி போகிறோம். ஸோ அதால் தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இது அம்பலாந்துறை அந்த நம்ம பாதையில் வந்து இங்கே தாண்டி போயிட்டுருக்கிறோம். நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம ஊருக்கு தான் போகிறோம், காத்தாங்குடிக்கு தான் போகிறோம். இங்கேருந்து கூகுள் மாதாஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் காட்டுறாங்க. ஸோ 4:42 போயிடுச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:08 ஆகுது. ஸோ 4:42 தான் நம்ம போய் சேருவோம். பார்ப்போம் எப்படின்னு ரோட்டு இந்த மாதிரி ரோட்டெல்லாம் நம்ம கூகுள் மாதாஜி காட்ட போகுது. யூஸ்வலை போல் வச்சு செய்ய போதா இல்லை காட்ட போதான்னு தெரியல, பார்ப்போம். என்று அதே மாதிரி நம்ம தலைவரால் ரொம்பவே நம்மளை வச்சு செய்ய பார்க்குற போல விளங்குது. தயாராக இருங்கடா எல்லாத்துக்கும். அப்போது தலைவா ரவுண்டு போர்டா இது ரொம்பவே நல்லா ஆகிப்பா. கைஸ், இப்போ வந்து நாம் இங்கேருந்து காத்தாங்குடி தான் போகிறோம். ஸோ ரோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது இந்த ரோட்டு வந்து.
ஸோ நம்ம வந்து நேற்று தானே சர்வீஸ் போயிட்டு வந்திருந்தோம், அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மோசமான ரோட்டால் ட்ரைவ் பண்ண வேண்டிய அதே மாதிரி வரும்போது நம்மளோட முர்ஷிதை வந்து நாய் வந்து திறத்தினதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாகவே போகணும். காரணம் வந்து நாய்கள் வந்து புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். உடனே வந்து இந்த தெரு நாய்கள் வந்து வீட்டில் வளர்க்குற நாய்களை பற்றி பிரச்சனை இல்லை, பட் இந்த தெரு நாய்கள் தான் ரொம்ப மோசமானது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொஞ்சம் குறைவு தான். ஸோ யாருமே கவனிக்கிறாங்கல்ல, அதால் வந்து கவனமாக தான் போகணும். ரோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாகிக்குது. ஸோ இனி வரக்கூடிய ரோட்டுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கூகுள் மாதாச்சு காட்டுற வழி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இன்னும் 16 கிலோமீட்டர் நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி 4:41 போய் சேரும்னு சொல்லுது. இப்போ வந்து 4:11 ஆகுது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடங்களில் வந்து ரொம்பவே சூப்பராக இது பார்க்குறதுக்கு. ஆத்தங்கர் அங்கால சைடு வந்து இங்கேயும் ஆடு தான், சின்ன ஒரு இடம் வந்து. ஸோ ஆத்தங்கரையா இல்லை குளமாண்டு விலங்கு இல்லை. சரி, ஓகே காய்ஸ், நான் முன்னாடி போகக்குள்ள ஏதாவது சூப்பரான இடங்கள் கண்டுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளாக் பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண்முனை டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் மண்முனை டவுன் வந்து. ஸோ அதையும் தாண்டி வந்து மண்முனை பாலம் அங்கால வந்து சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. 4:43 போய் சேரும்னு சொல்லுது. 4:24 டைம் வந்து. ஸோ இப்போ வந்து வெதரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெதர் வந்து வெயிலாக தான் இருக்குது. பட் அந்த என்ன சொல்கிற 10 ஒன்று அந்த ஹீட் அடிக்கிறது வந்து குறைவாக இருக்குது. ஹீட் ஆகிக்கிறது வந்து குறைவாக இருக்குது. ஸோ இன்னும் 18 நிமிஷத்தில் போகலான்னு விட்டு நம்மளோட கூகுள் மாதாஜி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த லைக்கு நிறைய போட்டுருங்க. ஸோ காய்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய மதிப்புமிக்க ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு தாங்க. ஸோ காய்ஸ், see you then, bye bye, டாட்டா.